பூஜிதா எங்க 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 என்னது எங்க மொய் கவர் எங்க? ஐயோ மறந்துட்டேன். சரி எதுக்கு மொய் கவரி, எங்க போறோம்? உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும் தானே? ஏய் புதுசா கல்யாணம் ஆயிடுச்சுன்ற அதுக்கப்புறம் எதுக்கு மொய் கவரு? கல்யாணம் ஆனவங்களுக்கு எதுக்கு மொய் கவரு? கரெக்ட். நம்ம மொய் கவர் எடுத்துட்டு வந்தாலும் கொடுக்க முடியாது, ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஏற்கனவே பண்றாளே. பெரிய பிரச்சனை. நம்ம உள்ள போந்து பிரச்சனை கொடுக்க கூடாது. இங்க பாரு, அநியாயத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ற. கல்யாணம் ஆயிடுச்சுன்ற, மொய் கவரு வேணும் ஆனா கொடுக்க முடியாதுன்ற. என்னதான் பிரச்சனை? யாரதான் பார்க்க போறோம்? இடியாப்ப குழப்பத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தை தான் நம்ம பாக்குறோம். அவங்க யாருன்னு தெரியல. யாரு அவங்கள பார்க்க போறோம்னா வந்து மொய் கவர்லாம் கொடுக்க முடியாது. பட் கை வேணா கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லலாம். ஆமா, ஏன்னா கிட்டத்தட்ட பல மாதங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தருணம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இப்படி நீ மொட்டையா பேசினா அவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அதனால ஷோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஸ். இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து இவ தான் கொடுப்பா. டைரக்டாவே சொல்றேன், இன்னைக்கு நம்ம மணமகளே வா குடும்பத்துல இருந்து நர்மதாவை பார்க்க வந்திருக்கோம். அவ்வளவுதாங்க. வணக்கம் நர்மதா. முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறமா உங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. அப்பாடான்னு இப்பதான் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா தாலி தான் போட முடியல. ஏதோ இந்த அளவுக்காவது நடந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரி ஓகே, அந்த சீக்ரெட் அப்படியே இருக்கட்டும். எஸ், இன்னொரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குன்னா வந்து 500 எபிசோட்ஸ் ஆஃப் மணமகளே வா சூப்பர் டூப்பரா வந்து போயிட்டு இருக்கு இந்த ஜேர்னி. ஒவ்வொரு நாளும் வந்து பயங்கர சுவாரஸ்யமா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன். எஸ், அண்ட் நர்மதா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள டக்குன்னு 500 எபிசோட்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலா 500 எபிசோட்ஸ் எந்த சீரியல் பண்ணாலும் போரிங்கா ஃபீல் ஆகும். என்ன போயிட்டே இருக்கு, ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து நேற்று தான் ஏதோ லுக் டெஸ்ட் கொடுத்த மாதிரி, நேற்று தான் இந்த ஷூட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரியே எனக்கு இன்றைக்கும் ஃபீல் ஆகும். பிகாஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே ஜோக்ஸ் போட்டு சிரிச்சுட்டே இருப்போம். டைமே தெரியாது, அப்படியே டக்குன்னு ஷூட்டிங் டேஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக மூவ் ஆகுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு என்ன வந்து இல்லை, அவங்களுக்கும் வந்து இல்லை இந்த டைட்டிலுக்கும் வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சீரியல் பண்ணாங்க? திருமகள். இப்போ மணமகள். பத்தியா, இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து இந்த மகள் அந்த மாதிரி வரா மாதிரியே இருந்தாலே அது ஹிட் தான் போகும். நான் பர்சனலி அவங்கள அழகு மகள்னு தான் கூப்பிடுவேன். எப்படி வேணா வந்து கூப்பிடலாம். ஆக்சுவலா ரியல் லைஃப்லயும் சரி அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு மருமகள் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த நர்மதாவா ப்ளே பண்றது, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு, என்னெல்லாம் விஷயம் வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க? கற்றுக்கிறதுனா ஆக்சுவலி எனக்கு நர்மதாவுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நான் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பேன். லைக் அட் த சேம் டைம் சேம் எப்படின்னா சீரியல்லையும் நர்மதா அப்படி தான், ஃபேமிலினா அப்படியே உயிர் கொடுப்பா. அந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு கேரக்டர்ன்றது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இல்லை, எஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல வருடங்களாக அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். சீரியல் மட்டும் இல்லாமல் ஒரு ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே டான்ஸ்ன்னு வந்துட்டா இல்லை வேற ஏதாவது ஸ்கிட்டுன்னு வந்துட்டா நீங்கள் அவ்வளோ 100% டெடிகேஷன் கொடுப்பீங்க. அது வரைக்கும் டான்ஸர் கிடையாது. இல்லை, நிஜமாவே நிறைய இடத்துல நாங்கள் வந்து சூப்பராக ரசிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ்லாம் கூட நீங்கள் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நம்ம சன் குடும்ப விருதுகள்லாம் இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி வந்து டைம் பத்துது, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு ஒர்க் இல்லைன்னா தான் பைத்தியம் பிடிக்கும். வீட்டில் இருந்தால் அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஓகே, நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே எனக்கு ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஹாஃப் டே மீன்ஸ் லைக் ஃபுல் டே வேணும். ஹாஃப் டேக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தோணாது, போரா ஃபீல் ஆகும். பிகாஸ் என் ஃபேமிலி என் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு ஷூட் இல்லாதப்போ அரவிஷ்க்கு ஷூட் இருக்கும், அரவிஷ் ஷூட் இல்லாதப்போ எனக்கு ஷூட் இருக்கும். அதனால நான் வீட்டில் மேக்ஸிமம் தனியாக தான் இருக்க முடியும். மத்தியானத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதனால போரா ஃபீல் ஆகும். ஓகே, ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ஹாஃப் டே எனக்கு ரெஸ்ட் போதும், எனக்கு ஃபுல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பூஜிதாலாம் வந்து ஹாஃப் மந்த் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பா. பட் எனக்கு என்ன டவுட் தெரியுமா, இவங்க வந்து இருக்கிற எல்லா நாளுமே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து வேலை இல்லைன்னா பைத்தியமே ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா ஆமாம், இப்போதான் புதுசாக வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ரியல் லைஃப்லையும் கூட. ஸோ அரவேஷம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ரெண்டு பேருமே மாறி மாறி ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்களே, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? அப்படிதான் ஷூட்டிங் போயிட்டு வந்து நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் மூவிஸ் பார்ப்போம், பேசுவோம். நான் வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் வெளியில பார்க்க நான் அப்படி தெரிய மாட்டேன். நான் வந்து அவன் வீட்டில் செம்மையா ரோஸ்ட் பண்ணுவேன், செம்மையா கலாய்ப்பேன். ஏன் நீ எப்படி எல்லாம் கலாய்ப்பியா, என் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வீடியோ எடுத்துக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அப்படியே ஜாலியாக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் எங்களுக்கு 2 பூனைக்குட்டி இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு அரவேஷ் வந்து வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவனோட ப்ரையாரிட்டி
ப்ரையாரிட்டி என்னன்னா அந்த பூனைக்குட்டிகளை பத்திரமா பார்த்து பேம்பர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா மேடம் செமையா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன நர்மதா, உங்களுக்கு குடும்பத்துல தான் பாசம்னு கேள்விப்பட்டா இப்படி பிராணிகள் மேலேயே ஒரு பாசமா ஏன்னா நாங்க கூப்பிடுவோம் ஃபோன் பண்ணி, அரவேஷ மச்சான் வரியா கிரிக்கெட் விளாடலாம், வரியா வெளியே போலாம், படத்துக்கு போலாம். பூனையை பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்படி அவ்வளவு பிடிக்கும். ஆக்சுவலி அனிமல் லவர் கிடையாது, நான் ஆக வச்சேன் அப்படி. ஸோ இப்பெல்லாம் அவங்க 2 பேரும் செம்மையா பார்த்துப்பா, முத்தம் எல்லாம் கொடுப்பா. அப்போ நீங்க கேட் பர்சன் டாக் பர்சன் இல்ல? 2% தான், கேட் பர்சன் டாக் பர்சன். பட் ப்ரெசென்ட் வந்து எங்க வீட்டில் கேட்ஸ் இருக்கு. பிகாஸ் சென்னை ஃபிளாட்ஸ்ல எல்லாம் நம்ம டாக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால கேட்ஸ் வச்சிருக்கேன். இந்த லைன்லாம் பார்த்திருக்கல, இந்த ஒரு மாலையில வருமே, உனக்கேற்ற ஆளாக என்னை மாற்றிக் கொண்டேனே, அதுதான் வந்து நம்ம அரவேஷ். பட் ஆனால் ரொம்ப கியூட்டான ஒரு கப்பலா வந்து நீங்க 2 பேருமே வந்திருக்கீங்க. அண்ட் அரவேஷ் இப்போ வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நர்மதாவா நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது சார் என்ன சொல்லுவார்? ஏன்னா சாரும் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட என்ன ஃபீட்பேக் வரும்? வேற அவரு அவருடைய ஃபீட்பேக் ரிவ்யூ இதெல்லாம் என்ன இருக்கு? ஆக்சுவலி கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் வரும்போது பொசசிவா ஃபீல் பண்றது நான் கவனிச்சிருக்கேன். அவர் சொல்ல மாட்டேன் என்கிட்ட. ஆனா நான் டிவில இந்த இன்னைக்கு எபிசோட் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போமான்னு போடும்போது ரொமான்டிக்ஸ் வரும்போது இப்படி பாப்பா, நான் என்ன பண்ணதுன்னு தெரியும். அது ஜஸ்ட் சீன்டா அப்படின்னு சொல்லுவேன். என்னடா நீயும் ஆர்டிஸ்ட் தானே, நீயும் நாளைக்கு பண்ண போவ, அப்போ நான் என்ன சொல்லணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. இதுக்கு பொசசிவ்னஸ் அப்படி ஆகாது, அது தெரியல, இன்னும் பண்ணதில்லை. அந்த அளவு ரொமான்ஸ் அது உள்ள வச்சிருக்கான், காட்டுவான் இனிமேல் தான். கரெக்ட். எஸ். ஸோ மணமகளேவா பத்தி பேசுறப்போ அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி ஒரு கலகலப்பான குடும்பம், பெரிய பட்டாளமே இருக்கு. எல்லாருமே எப்பவுமே நாங்கள் ஃப்ரேம் பார்த்தாலும் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னா அது மணமகளேவா தான். உங்க குடும்பத்திலேயே நீங்க வேணா அவர் சைலண்ட்னு நினைக்கலாம், ஆனா அவர் வைலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யார்? தாத்தா. தாத்தாவா? ஆனா பாக்குறதுக்கு அமைதியா அப்படியே பெரியவர் மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் பேசுறது நீங்க கேட்கணும், அப்படியே சிரிச்சிட்டு விழுந்துருவீங்க நீங்க. அப்படி பேசுவார் அவரு, காமெடியாக பேசுவார். லைக் தாத்தா எனக்கு லோவாக இருக்குது, நீங்கள் ஏதாவது சிரிக்க வைங்க அப்படின்னாலே அவர் ஜோக் போட ஆரம்பிச்சிடுவார். ஸோ பார்க்க அப்படி இருக்காரு, ஆனால் வேற மாதிரி எனர்ஜி ஆஃப் த செட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம தாத்தா. சூப்பர். சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு செட்டுக்கு வரல, இவங்களுக்கு இன்னைக்கு வந்து டேட் இல்லை வேற ஏதாவது ஷூட்டில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும்பா அப்படின்னா யார்? எல்லாருமே தான். ஒரு நாள் கூட எல்லாருமே இருக்கணும். நாங்கள் சீனில் வந்து மேக்ஸிமம் எல்லா சீனில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்போம். ஸோ ஷார்ட் கட் ஆகும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஜோக் பேசிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருப்போம். யார் ஒருத்தர் இல்லைன்னா கூட போரிங்காக ஃபீல் ஆகும். ஓகே, சரி. உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பட் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ், இவங்க கொஞ்சம் க்ளோஸ்ப்பா, ஃபர்ஸ்ட் நான் வந்தவொடனே இவங்க எங்கே வந்துட்டாங்கலாம் தேடுவேன் அப்படின்னா யாரு? ஆக்சுவலி நான் இருக்கிற ரூமில் வந்து லக்ஷ்மி அம்மா பாட்டி அம்மா இருப்பாங்க, நானும் இருப்போம். ஸோ நாங்கள் 3 பேரும் டெய்லி காமெடி பண்ணுவோம். பாட்டியை ரோஸ்ட் பண்ணிட்டு, எங்கள் பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ரோஸ்ட் பண்ணிட்டு, நானும் லக்ஷ்மி அம்மா காமெடி பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் ஷாலினி எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ இவங்க 4 பேர் கொஞ்சம் க்ளோஸ். எஸ். மணமகளேவா வந்து 500 எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போடுகிறது. இன்னும் அடுத்தடுத்து 1000, 1500, 2000 இதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பர்சனலி திருமகளா மணமகளேவாவா? எப்படி மாட்டி விட்டோம் பார்த்தீங்களா? கேட்போம். நல்ல ஒரு கான்வர்சேஷன் போகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரணும். சும்மா ஒரு ஜஸ்டிங் இல்லை அப்படியே திருமகள் அந்த ஃப்ளாஷ்பேக் போனாலே எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு மாதிரி. அப்போ தான் நான் சென்னைக்கு வரேன், அப்போ தான் தமிழ் கற்றுக்கிறேன், இவருக்கு தெரியும். எஸ். ஆமாம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா திருமகளில் வந்து அவங்க வந்து உண்மையால நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க. தமிழில் தான் பேசுவேன், நான் இன்டர்வியூஸ் வந்தேன்னா தெலுங்குல இல்லாமல் நான் தமிழ்லேயே பேசுகிறேன், தப்பாக பேசினா கூட பரவாயில்ல எஃபர்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து தமிழில் வந்து எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசுறீங்க. வணக்கம் தமிழை பண்ணும்போது எனக்கு தமிழே தெரியாது, என்ன பண்ண போறேன் எது பண்ண போறேன்னு பயமாவே இருந்துச்சு. அப்படியே ஏதோ மேனேஜ் பண்ணி அன்னைக்கு பண்ணிட்டேன். தமிழ் பேசுறீங்க தெரியுமா? அமேசிங். சோ அதனால திருமகளா மணமகளேவாவா அந்த கேள்வி. திருமகள் வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி. நான் வந்து அங்கே எல்லாமே கற்றுக்கிட்டேன், எல்லாமே ஸ்வீட்டாக இருந்தது. லைக் அப்போ இன்னும் நான் அவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு இல்லை, சின்ன பொண்ணு மாதிரி தான் இருந்தேன், அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. இப்போ கம்மிங் டு மணமகளேவா வந்து இந்த செட்டுக்கு நான் வரும்போது எல்லாமே ஒரு கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறேன். எல்லாமே அங்கிருந்து கற்றுக்கிறதுனால இங்கே கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது. என்னென்ன எப்படி எப்படி ஸோ மேபி வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து திருமகள் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் மாதிரினா வந்து மணமகளேவா வந்து ஒரு காலேஜ் போகிற மாதிரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. சரி, இப்படி கேட்குறேன் நான், உங்களுக்கு ஃபேவரட் வந்து அஞ்சலியா இல்லை நர்மதாவா?
அஞ்சலியா? ஓகே. என்ன சொன்ன? ஒண்ணு நர்மதான் சொன்னேன். அது வந்தபோதே மறந்துட்டு வரா. ஹாய் ஹாய் ஹாய். எஸ் கதிர். எஸ். வாழ்த்துக்கள் கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியாதா உங்களுக்கு? வாழ்க்கையில் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் கல்யாணமா இது? ஆமா. இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம். சரி, இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியல்ல ஒரு கல்யாணம், இந்த சீரியல்ல ஒரு கல்யாணம், அடுத்த கேள்வி ஒரு சீரியல் ஒரு கல்யாணம் தான் பண்ணிட்டே இருப்பாங்களா? அதுதான்மா. அடுத்தது வாழ்க்கையில எப்ப கல்யாணம்னு ஏன்னா இஸ் an eligible bachelor. He has the body, he has the looks, he has the style, he has the talent. எந்த கல்யாணத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு போனா சொந்தக்காரங்க கேக்குற மாதிரி நம்ம செட்டுக்கு இவர் கேட்டுருவாரு. எப்ப கல்யாணம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த விஷயத்தை அவனும் அனுபவிக்கணும் இல்லையா? ஆனா அவரு நம்ம மணமகளே வாழ கல்யாணம் ஆன பொலிருமே வந்து தெரியுதே, வர்றப்பவே ஒரு தனி சந்தோஷம் தெரியுது. இப்பதான் டச் அப் பண்ணிட்டு வந்தாரு. சரி, ஓகே. எப்படி இருக்கு கதிரா வந்து ப்ளே பண்றது? அண்ட் ரீசெண்டா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து எபிசோட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பர்சனலா கேட்டா லைக் கதிராவும் சரி, ஆஸ் ஆக்டராகவும் சரி, எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் என்னோட அந்த ரொமான்டிக் சைடு வந்துட்டு நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா காட்டினதில்லை. பட் இப்போதான் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன்ஸ் வருது. பிகாஸ் ஏன்னா பிரியமான தொழில அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ மேரேஜ்க்கு அப்புறமா தான் இந்த ரொமான்டிக் விஷயமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை என்னால் வந்து கொஞ்சம் எப்படிலாம் வந்து காட்ட முடியுன்றத பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் நம்ம ஆளை வந்து பிரியமான தொழிலியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்போ மணமகளே வாழ தெரியும். பட் இந்த கதிரோடைய ரொமான்டிக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை நாங்கள் பல மேடைகளில், பல டான்ஸுகளில், பல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுகளில் பார்த்துருக்கோம். சாருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியும்ல, என்ன சகலகலா வல்லவனா? அதாங்க, அது வந்து ஊருக்கே தெரிஞ்ச பேரு, தெரியாத ஒரு பேர் எங்களுக்கு அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். அவருக்கு தெரியும், ஆனா சொல்ல வேண்டாம், அதுதான் தூக்குதுறை. அவருடைய ரொமான்ஸ் எப்படி? இதுக்காகவே நான் தான் சொன்னேன், இதுக்காகவே இதுக்கப்புறம் நான் வந்தா யாரையும் தூக்க மாட்டேன். இப்போ பிரபுதேவா மாஸ்டர்னா ஒரு டான்ஸ்ல ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கும், ப்ரூஸ் லீ, ஜாக்கி சான்னா ஃபைட்ல ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய விக்கி ரோஷன் அவர்களுக்கு தூக்குறது தான் சிக்னேச்சர் மூமெண்ட். ஐயோ, புகழ்றானா? அது எத்தனை பேரால பண்ண முடியும்? ஆமா, விமனோட பாடி வெயிட் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, மச்சானுக்கு தெரியும். லாஸ்டா யாரை தூக்கட? அது வந்து உலக சாதனைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆனா ஒரு வாய்ஸ் ஸ்டாக்கா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். இருக்கிறதுலே விக்கிக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருக்கு சன் டிவில, அனைத்து சீரியல் ஹீரோயின்ஸையும் தூக்குன ஒரே ஹீரோ என்ற ஒரு தனித்துவமான ரெக்கார்டு இருக்கிறது. பாராட்டுகள் விக்கி. சாந்தமானவர்லாம் நான் சொல்ல வந்தேன். இப்படி நீங்க பின்னாடி ஒரு லெகசி ஹிஸ்டரியை வச்சிருப்பீங்க. எதுவாக இருந்தாலுமே கேமரா முன்னாடி அது ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக, அதுவும் அந்த லைக் ஒரு தூக்குனா அந்த ஒரு ரொமான்டிக் நாங்கெல்லாம் கேட்டதுனால, அதுவும் இவன் வந்துட்டு ஒரு வாட்டியுமே வந்துட்டு மச்சான் தூக்கல அப்படின்றதுனால அது விஷயத்த வந்து பண்றது. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு, அதனாலதான் சொல்றாரு. உங்களுடைய வீட்டு பொண்ணு, அதாவது என் மனைவியை நான் தாங்கி நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களை தூக்கி வைத்து நடப்பேன். சூப்பர். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? நம்ம அஞ்சலியா எங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு வந்து நர்மதாவா தெரியும். எப்படி இருக்கு அவங்களோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆஸ் அ ஹரிகா ஆர்டிஸ்டா சொன்னா ரொம்ப பங்க்சுவலான ஒரு பர்சன், ரொம்ப லைக் ஒரு இனேட்டிவா, நிறைய அவங்களா தானா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த விஷயம் முக்கியம். கண்டிப்பா நிறைய கொஸ்டின் பண்ணி என்ன எதுன்னு அது புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். அப்பப்போ தமிழ் வந்துட்டு கன்னடம் மாதிரி பேசுவாங்க, தெலுங்குல பேசுவாங்க, நாங்கள் அதை தமிழில் டப் பண்ணிப்போம். ஆனால் வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்கல்ல, இப்போ தமிழ் வந்து ரொம்பவே சூப்பராக பேசுகிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வந்ததுலேருந்து தமிழில் மட்டும்தான் எங்கள் கிட்ட பேசுகிறாங்க. அதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து கதிருக்கு வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தெரியும். இரு அதுக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் போகணும், பாட்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தனியாக சமைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி தனியாக சமைச்சிட்டு குடும்பம்னா ஃபர்ஸ்ட் நர்மதா குடும்பம் தான். பை. அப்போ பார்த்தலப்பா எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, எப்படி ஒரு குடும்ப பாங்காட பொண்ணா இருக்காட்டு. சரி, நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிரியமான தொழில் பண்ணியிருந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து கதிரா வந்து மணமகளே வாழ இருக்கீங்க, உங்களுக்கு எது ஃபேவரட்? ஐயோ, எப்படி சொல்றது? என்கிட்ட இருந்து வித்தியை கத்துக்கிட்டா. வெரி குட். ஆக்சுவலி எனக்கு ஃபேவரட் பார்த்தனா என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் பிரியமான தொழில். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹீரோன்ற அங்கீகாரம் கொடுத்தது. நம்மள லைக் ஒரு ஆர்டிஸ்டாக வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஜேர்னியில் யோசிப்போம்ல, இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும்ட்டு. ஸோ ஹீரோ சார் ரெடி, ஹீரோ சார் வாங்க, ஹீரோ சார் போக அப்படின்னு அந்த ஒரு இதுவே வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அது ஒரு நல்லா இருக்கும். அண்ட்
பிரியமான தோழி ஆதி கேரக்டர் வந்துட்டு ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஏன்னா அது வந்துட்டு லைக் எல்லாருமே ரசிக்கிற கூடிய ஒரு ஸ்டேஜில் அந்த கேரக்டர் செஷன் இருந்துச்சு. அந்த கேரக்டர் சுற்றி தான் எல்லா விஷயமும் நடக்கும்ல. இப்போ வரைக்குமே நான் எங்கே போனாலுமே ஆதி ஆதி ஆதின்னு தான் பேசுகிறாங்க. ஸோ அதை கூப்பிடும் போதே எனக்கு உண்மையான நேமே ஆதின்னு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. எங்களுக்கு எதனால இன்னும் பிரியமான தோழி ரொம்ப பிடிக்கும்னா, ரீசெண்டாக விமென்ஸ் டே ஸ்பெஷலில் வந்து ரைட்டர் ஜாதிபா மேம் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அவங்களும் வந்து பிரியமான தோழி ரைட்டர் இல்லையா. அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த மேம் எப்படி மேம் இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக வந்து அந்த லைன் இருக்குன்னா, இல்லை நம்ம அன்றாட பார்க்குறது தான். அந்த பையனுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு கேரக்டரை வந்து வச்சுருந்தோம். என்ன நடந்தாலும் அவர் வந்து அவருடைய குடும்பத்துக்காகவும் எப்போவுமே பொண்ணை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பயங்கர லக்கி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இப்படி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு. இன்னொன்று அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய சூப்பர் டூப்பரான சீன்ஸ் இருக்கும். இப்போ கூட வந்து எங்களோட மெமரியில் இருக்கிறது வந்து அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல நீங்கள் அழுதுட்டே ஓடி வந்து அது உண்மையாகவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட எங்களால் அந்த சீனை வந்து ரீவைண்ட் பண்ணி எங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அந்த சீனெல்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறமா மேம்லாம் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் ரஷ் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இப்பதான் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பரவாயில்லையே, ஓகே ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்னும் போது ஓகே நல்லா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிரியமான தோழியில் வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு தின் லைன். நீ தான் என்னோட அந்த ஒய்ஃபை வந்துட்டு நான் ஒய்ஃபாக நினைக்கக்கூடாது, பிகாஸ் அவங்க அண்ணி ஒய்ஃபாக நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன எப்படின்னா, அவங்கள நான் பாசமாகவும் பார்த்துக்கணும், அவங்க மேலே லவ்வும் காட்டணும், கேரும் பண்ணணும், ஆனால் அப்படியும் நினைக்கக்கூடாது. அட் தி சேம் டைம் உங்க ஃப்ரெண்டு வேற க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. எஸ். இப்போ ஏதாவது ஒரு லவ் டைலாக் கூட எப்படி பேசணும்னா வந்துட்டு, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு சாப்பிட்டியாமான்னு கேட்கறது கூட ஆஸ் அ பொண்டாட்டிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தானே இருக்கும். அதுவும் நான் தாலி கட்டின பொண்ணு, அந்த ஒரு தின் லைன்லேயே அந்த சீரியல் ஃபுல்லாகவே போய்கிட்டே இருக்கும். எண்டில் தான் த்ரூ அவுட் எண்டில் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஹக்கு, அந்த ஹக்கில் தான் டோட்டலாக வந்து முடியும். சூப்பர். அண்ட் நீங்கள் ஆஸ் அ பெர்ஃபார்மராக பார்க்குறப்போ அடுத்து உங்களுக்காகவே செதுக்கப்பட்ட கேரக்டராக இருக்குது மணமகளேவா. ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் பேசியிருக்கோம், இந்த சிலம்பாட்டம் எல்லாம் பண்ணி உங்களோட ப்ரோமோவே பார்க்குறப்போ வந்து அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அப்படியே பர்ஃபெக்ட் டு த ரோல் ஃபார் வில்லேஜ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலேருந்தே நம்ம வந்து விக்கியை பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் வந்து பயங்கர ஸ்டைலாக இருப்பார், அட் த சேம் டைம் வந்து பயங்கரமான ஒரு ஃபிசிக் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து வேட்டிலாம் கட்டிட்டு நல்லா வந்து கரெக்டாக பைசப்ஸ்லாம் காட்டுற மாதிரி சட்டையெல்லாம் போட்டு கரெக்டாக அப்படியே ஃபிட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அந்த மாதிரி வில்லேஜ் ரோல்ஸுக்கெல்லாம்? இல்லை, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் கிரேட்ஃபுல் டு த நம்ம சேனலுக்கு, சன் டிவிக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆக்டருக்கு ஒரு வெர்சடைலான எல்லாமே பண்ணணுன்றது ஆசையாக இருக்கும். ஸோ நான் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுமே எனக்கு இதே மாதிரி வரக்கூடாது நானே யோசித்தேன். சரி வேறு ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் ரிப்பீட்டடாக வரக்கூடாது, வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஜானர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னும் போது கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும், வேஸ்ட் ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேரக்டர் வரும்போது லைக் இந்த மீசையை முறுக்கி விட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டு காப்பு சுருக்கி அதில் ஒரு மாதிரி நல்ல ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இதுக்காக தான் நான் வந்து சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டேன். ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விக்கி வந்து நாங்கள் பார்க்கும்போது 100% கொடுக்கணும். அது வந்து என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிடக்கூடாது. நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்றது வந்து எப்பவுமே இருக்கும். அது வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து அட்மையர் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த எஃபர்ட்டுக்கும் அந்த ஒரு டெடிகேஷன் பேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் மச்சான். எஸ். அண்ட் நர்மதா கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஏன்னா 500 எபிசோட்ஸை கடந்து வெற்றி நடை போடுகிறது மணமகளேவா. உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் டு நவ்? சீரியஸாக எப்படி போச்சுன்னு தெரியல. லைஃப் வந்துட்டு இப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே 1.5 years கிராஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், நான் இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டும் ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நம்ம இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் ஷாட் இங்கே மாடியில் எடுத்தாங்க, அதுலேருந்து இந்த சிலம்பாட்டம் ட்ராவல்லேருந்து அதுக்கப்புறம் இது லைக் எப்படின்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக சொல்கிறேன், நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா அதுவும் நம்ம சீரியலில் சடனாக பேப்பர் வரும், அந்த டைமில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து டக்குன்னு இதுன்னு மூவி இல்லைல்ல, நமக்காக டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணணும். ஏன்னா நமக்கு இந்த டைமுக்குள்ளே அதை பண்ணணும், அதுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம பெஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இந்த வில்லேஜுன்னு வரும்போது இதுக்கு என்னென்ன தேவைப்படும், மிஞ்சி போனால் என்ன தேவைப்படும், கபடி தேவைப்படும், சிலம்பாட்டம் தேவைப்படும், டிராக்டர் ஓட்டணும், மாட்டு வண்டி ஓட்டணும், இதெல்லாம் ஓட்டணும்.
ஸோ நான் வந்து டிராக்டர் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கபடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி விளையாடிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அப்புறம் சிலம்பாட்டம் வந்துட்டு இதில் நிறைய என்னோட தாத்தா வந்து சிலம்பாட்டம் ஆசானாக இருப்பார். ஸோ அதனால் எனக்கு எப்படியும் தெரியும் இதில் நிறைய சிலம்பாட்டம் வரப்போகுது. என் இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் வந்துட்டு சிலம்பாட்டம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு 4 பாடம் 5 பாடம் வரைக்கும் கற்றுக்கிட்டேன் இதுக்காக மட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கற்று வச்சுக்கிட்டு, அதனால தான் குரு எப்பயுமே சொல்லுவார், விக்கி எது கொடுத்தாலும் பண்ணிடுவான், அவனை நான் குதின்னு சொன்னால் குச்சிருவேன். இந்த அடி இடி எல்லாம் இங்கே பட்டதுதான். இந்த அடி காலில் ஃப்ராக்சர் ஆனது நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராஜெக்டில் இது தான். ஓகே, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு விஷயம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ப்ராப்பராக ஒரு 100% கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அண்ட் எப்பவுமே வந்து விக்கி ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணிட்டே இருக்கும். அது வந்து மெயினாக வந்து அந்த டெடிகேஷனுக்காக அண்ட் வெரி டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படின்றதுனால ஒரு பெரிய இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம். இதுக்கும் மேலே நிறைய இடங்கள் வந்து காத்துட்டு இருக்கு உனக்கு மச்சான். அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டே இருப்போம். நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பின்னாடி விஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே வந்து இருப்போம். அண்ட் அட் த சேம் டைம் பயங்கர என்டர்டெய்னிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து மனமங்களை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஆல்ரெடி பூஜிதா சொல்லியிருந்த மாதிரி 1500 ஒரு பெரிய ஜேர்னி, சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் மணமகளே வா குடும்பத்திலேருந்து நம்மளுடைய விக்கி, நம்மளுடைய கதிரையும் நர்மதாவையும் வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறோம். Until then, this is Ashwath and Pujita signing off. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீஸ்.